கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை குடும்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் சங்கீதம் 27 அதிகாரம் 1 பார்ப்போம் என்றால், கிறிஸ்மஸ் தின நல் வார்த்தையாக, கர்த்தர் என் வெளிச்சம் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இங்கு தாவீதின் விசுவாச அறிக்கையாய் இருக்கிறது என்பதை பார்ப்போம். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கர்த்தரே வெளிச்சமாய் இருந்து நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறார். கர்த்தரே நம் ஒவ்வொருவருக்கும் வெளிச்சமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீதுக்கு கர்த்தரே வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த வருடத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம் எல்லோர் உள்ளத்திலும் வெளிச்சமாய் பிறந்திருக்கிறார். நம் எல்லோர் குடும்பங்களிலும் இல்லத்திலும் வெளிச்சமாய் இருந்திருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே வழிகாட்டி. நம் இரட்சிப்பும் அவரே, நம் பலனும் அவரே. இருள் போன்ற பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர் வடித்த நேரங்கள் அவர் நம் வாழ்வில் ஒளியாகவும் ஒளி தருபவராயும் இருந்தார். ஆபத்து வந்த காலத்திலே கர்த்தர் நமக்கு பாதுகாத்து தந்து அவரே புகலிடமாய் இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் இருள் போன்ற பிரச்சனைகளை நீக்கி ஒளியை தந்தார் என்போம். ஞானத்தை தந்தார். நம் வாழ்விலே பாதைக்கு வழியை காட்டினார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நம் குடும்பங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சம் என்று நம் வாழ்க்கையில் சொல்லி பாருங்கள். ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு அவர் மேல் வரும். கர்த்தர் என் வெளிச்சம், எல்லா நேரத்திலும் துன்பத்திலும் இருளிலும் வழிகாட்டும் தெய்வீக ஒளி நம் இயேசு கிறிஸ்துவே என்று வாயினால் அறிக்கை பண்ணுவோம். அதற்கு பிறகு நாம் என் இரட்சிப்பின் இயேசு கிறிஸ்துதான் என்று வாய்விட்டு அறிக்கை செய்வோமாக. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விடுவிக்கும் இரட்சகர் இயேசுதான் என்பதை நாம் விசுவாசிப்போமாக. நமக்கு கர்த்தரே இரட்சிப்புமானவராய் இருந்தார். கர்த்தருக்குள் நம் ஆத்துமா பாதுகாப்பாய் இருக்கிறது. நம் ஜீவனுக்கு கர்த்தரே பலனாய் இருந்தார். நாம் பல சமயங்களில் குடும்பத்தில் வியாதியோடும் நமக்கு விரோதமாய் இருக்கிற கிரியைகளோடும் போராட்டம் இருக்கப்படுகிற நேரத்திலும் நெருக்கப்படுகிற நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரே நம் பலனாய் இருந்து கர்த்தர் நம்மளை தாங்கி கொண்டு வருகிறார். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் உதவி செய்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நம் ஜீவனின் பலனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யார் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், யாருக்கும் நாங்கள் அஞ்சிட மாட்டோம் என்றும் நாம் தைரியமாய் வாயினால் அறிக்கை பண்ணுவோமாக. கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிப்போமாக. சந்திரன் வெளிச்சத்தை கொடுத்தாலும் அது தனக்குத்தானே வெளிச்சமாய் இருப்பதில்லை. சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை வாங்கி அது வெளிச்சம் கொடுக்கிறது. அதுபோல நமக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் வாங்கி கொண்டு நம் மூலமாய் மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை பிரதிபலிப்போமாக. சங்கீதம் 36:9 பார்த்தோம் என்றால், 36 அதிகாரம் 9 பார்ப்போம் என்றால், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். நமக்கு கர்த்தரே வெளிச்சமே, கர்த்தரே இரட்சிப்புமானவர், கர்த்தரே நம் ஜீவனின் பலனானவர், யாருக்கும் பயப்படுவேன், யாருக்கு அஞ்சிடேன் என்று தாவீது சொன்னது போல் நாமும் சொல்லி கர்த்தரையே சார்ந்து கொள்வோமாக. கர்த்தர் நம் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் குடும்பத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.